guys, welcome to our channel. இதுதான் எங்க கிளாஸ் ரூம். என் பின்னாடி உட்காந்துருக்க பையன் பேரு தான் விஷ்ணு. என் பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணு பேரு தான் வைஷ்ணவி. ஹாய், நான் தான் வைஷ்ணவி. ஹாய், நான் தான் விஷ்ணு. ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஆமா சத்யா. விஷ்ணு, நம்ம பேசாம டிஜிட்டல் போர்டுல பாட்டு படம் ஏதாச்சும் போட்டு பார்ப்போமா? இதுவும் நல்ல ஐடியா தான். பேசாம போட்டு பார்ப்போமா? இன்னும் மிஸ் வர ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, மிஸ்ஸுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ கேமரா கூட ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இப்போ பாட்டு போட்டு ஆடலாம். அதெல்லாம் வேணாம்ப்பா, திடீர்னு மேம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஸ்விதா. நீ மேம் வந்தாங்கன்னா சிக்னல் கொடு, நான் உடனே போர்டு ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குவோம் நாங்கெல்லாம். வேணாம், சொன்னா கேளுங்க. இப்படியே பேசிட்டே இருந்தா கண்டிப்பா மேம் வந்துடுவாங்க. நான் போய் உடனே போர்டு ஆன் பண்றேன். வர வர நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிற சத்யா. அஸ்விதா, கொஞ்ச நேரம் சும்மா தான் இறேன். என்ன பட்டன் கெட்டவே மாட்டேங்குது? இந்த பேசாம இந்த டேபிள் மேலே ஏறிட வேண்டியதான். டேபிள் மேலாம் ஏறாத சத்யா, கீரை கீரை விழுந்துடாத. அதெல்லாம் நான் விழ மாட்டேன் அஸ்விதா. ஆன் பண்ணிட்டேன். சத்யா, யூடியூப் மியூசிக் உள்ள போ. என்ன ஒரே சப்ஜெக்டா இருக்கு? இங்கதான் எல்லா பாட்டும் இருக்கு. நாரெடிதாவரவா பாட்டு இருக்கு, ரஞ்சிதமே இருக்கு, காபாலயா இருக்கு, ஜிம்கி பொண்ணு இருக்கு, டம் டம் இருக்கு. எந்த பாட்டு பா வைக்க? சத்யா, ரஞ்சிதமே வை. சத்யா, நாரெடிதா வரவா வை, இல்லைன்னா ஜிம்கி பொண்ணு வை. நான் ஜிம்கி பொண்ணு வச்சுட்டேன். வைஷ்ணவ் என்ன இவ்வளோ போயிட்டா? இரு, நானும் வரேன். சத்யா, போர்டு ஆஃப் பண்ணிட்டு வா சீக்கிரம். சத்யா, போர்டு ஆஃப் பண்ணிட்டு வா. ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்க என்ன நடக்குது? வர வர யாருக்குமே பயமே இல்லை. இப்படிதான் பண்ணலாமா கிளாஸ்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நீங்க பண்ணதுக்கு எல்லாரும் 10 டைம்ஸ் இம்போஷன் எழுதுங்க, அப்பதான் உங்களுக்குலாம் தெரியும். மேம், நான் ஒண்ணுமே பண்ணல மேம். இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்போதைக்கு எல்லாரும் 10 டைம்ஸ் கண்டிப்பா இம்போஷன் எழுதிதான் ஆகணும். உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இம்போசிஷன் சாப்டர் 11 10 டைம்ஸ் எல்லாரும் எழுதிட்டு வரணும். ஓகே மிஸ், சாரி மிஸ். உங்கள் கிளாஸ்க்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு வந்தால் நீங்கள் என்னன்னா இவ்வளோ அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கீங்க. மேம், என்ன மேம் குட் நியூஸு? யார் அது? விஷ்ணுவா? ஏதாவது குட் நியூஸு, ஃபங்க்ஷனு, செலிப்ரேஷனு, சேட்டை பண்ணுறதுனா மட்டும் மொதல் ஆளாக வந்து நின்றுது. இதே படிப்பு விஷயமா எக்ஸாமு ஏதாவது சொன்னோன்னா வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்து. மிஸ், என்ன மிஸ் குட் நியூஸ் சொல்லுங்க மிஸ். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் பிரின்சிபால் மேம் வந்துட்டு உங்கள் கிளாஸை டூர் கூட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்கம்மா, ஹைதராபாத்துக்கு. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ இன்னும் 2 டேஸில் என்கிட்ட வந்து நேம் கொடுத்துருங்க. மேம், எதில் மேம் போகிறோம்? உங்கள் எல்லாருமே ட்ரெயினில் கூட்டு போகிற மாதிரி தான் பிரின்சிபால் மேம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு குரூப்பில் நான் வந்து மெசேஜ் அனுப்பிடுவேன். யாரெல்லாம் டூரில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இன்னும் 2 டேஸ்க்குள்ளவே என்கிட்ட வந்து நேம் கொடுத்துருங்க. ஓகே மிஸ். உங்கள் சாஃப்ட் போர்டு பாருங்கள், ஒரு டைராம் கூட இல்லாமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு டைராம் வரைங்க. யார் டைராம் நல்லா இருக்கோ அதை நம்ம சாஃப்ட் போர்டில் பேஸ்ட் பண்ணிடலாம்.
எல்லா கிளாஸ்லயும் அவங்கவுங்க சாஃப்ட் போர்டை டெக்கரேட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம கிளாஸ் தான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கோம். அதனால இன்னைக்கு கம்பல்சரியா ஆளுக்கு ஒரு டயக்ராம் கண்டிப்பா வரைஞ்சுதான் ஆகணும். அதனால எல்லாரும் வரைங்க உட்காந்து. மேம் ஆனா எனக்கு வரைய தெரியாதே. சும்மா உனக்கு தெரிஞ்சதை வர அஸ்விதா. என்ன வரையலாம்? ஒரு வீடு வரையலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஓகே, அதையே வரையலாம். ஃபர்ஸ்ட் லேண்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமாட்டி ஒரு மரம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் க்ளவுட்ஸ் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ரூஃப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுட்டு மேலே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கதவு போட்டுக்கலாம். அந்த பக்கமாட்டி இந்த பக்கம் ஜன்னல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். என்ன வரையலாம்? சரி ஓகே, ஒரு டெடி பேர் ட்ரை பண்ண வேண்டியதுதான். டெடி பேருக்கு அவுட்லைன் நான் லேசாக கொடுத்துட்டேன். இனி அதை ட்ரேஸ் பண்ணி டார்க் ஆக்கிட வேண்டியதுதான். டெடி பேருக்கு மூஞ்சி வரைஞ்சாச்சு. 2 காது, கண்ணு, மூக்கு, வாய், பவ்வு எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ உடம்பு வரைஞ்சிட்டு 2 கை 2 கால் மட்டும் அதுக்கு போட்டால் போதும். இப்போ கை போட்டாச்சு, 2 கால் போட்டுடலாம். அந்த பக்கம் கையும் போட்டாச்சு. அவ்வளோதான், என்னோட டெடி பேர் டிராயிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் தான் சத்யா வரைய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மைலுக்கு லேசாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதை அப்படியே டார்க் ஆக்கிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அதுக்கு மாட்டி 2 கண்ணு, அதுக்கப்புறமாட்டி ஒரு வாய் போட்டுட்டு ஒரு கை. இந்த ஸ்மைலி வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் கையில் ஃபோன் வச்சுருக்க மாதிரி வரைஞ்சிடலாம். அந்த ஃபோனில் அது ஃபோட்டோ தெரியுது. அவ்வளோதான், என்னோடய ட்ராயிங் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் விஷ்ணு வரைய போகிறேன். நான் ஏற்கனவே அவுட்லைன் லேஸாக கொடுத்துட்டேன். நானும் அதே மாதிரி டார்க் ஆக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டி ஒரு ஸ்வான் வரைகிறேன். அதுக்கு மூக்கும் போட்டுடலாம், ஒரு கண்ணு போட்டுடலாம் அதுக்கப்புறமாட்டி மேலே கொஞ்சம் க்ளவுட்ஸ்லாம் இருக்க மாதிரி போட்டுட்டு ஒரு சன் வரைஞ்சிக்கலாம். அப்புறமாட்டி அப்படியே அந்த பக்கம் புஷ்ஷஸாக இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு கொஞ்சம் ட்ரீஸ் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஒரு புஷ் வரைஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரீ வரைஞ்சிக்கலாம். அப்புறமாட்டி அந்த பக்கம் ஒரு புஷ் வரைஞ்சிட்டு அப்புறம் தண்ணியில் வேவாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிடணும். அடுத்து பார்டர் லேஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், என்னோடய ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என் பேர் எழுதிக்கலாம். விஷ்ணு எழுதிட்டேன். என் ட்ராயிங் சூப்பராக இருக்குல்ல? அட ஆமாம்ல, பேர் எழுதணுமோ? என் பேர் எழுதிக்கலாம், சத்யா. என்னோட ஸ்மைலியும் நல்லா இருக்குல்ல? இப்போ என் பேரும் எழுதிக்கலாம், வைஷ்ணவி. எழுதியாச்சு. என் பேரும் எழுதிக்கலாம், அஸ்விதா. இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாரும் கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இது நான் பண்ணது, அது அஸ்விதா பண்ண டெடி பியர். அப்புறமாட்டி விஷ்ணு வந்து ஒரு ஸ்வான் வரைஞ்சிருக்கா. அஸ்விதா ஸ்மைலி செல்ஃபி எடுக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ் டயக்ராம் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எங்கே கொடுங்க உங்கள் பேப்பரை பார்க்கலாம். எஸ் மேம், நாங்கள் எல்லாரும் முடிச்சிட்டோம் மேம். எங்க வைஷ்ணவி, உன் பேப்பரை கூட நீ என்ன படம் வரைஞ்சிருக்கன்னு பார்க்கலாம். ஓ, வீடு வரைஞ்சிருக்கியா? ஓ, நல்லதாம்மா வரைஞ்சிருக்க. கலரிங் கூட ரொம்ப நல்லா இருக்குமா. அஸ்விதா, உன் பேப்பரை கொடு. விஷ்ணு, சத்யா 2 பேரும் உங்கள் பேப்பரை கொடுங்க. என்ன டயக்ராம் வரைஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இந்தாங்க மேம். உங்கள் எல்லாரோட டயக்ராமே ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால் நம்ம இது எல்லா டயக்ராமே நம்ம சாஃப்ட் போர்டில் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷ்ணு இதை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம சத்யா இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து
அடுத்து இப்போ நம்ம வைஷ்ணவி இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம அஸ்விதா அதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா டயக்ராமும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் உங்கள் சாஃப்ட் போர்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் இதோட ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு மேம் வருவாங்க. அது வரைக்கும் யாரும் ஸ்மார்ட் போர்டை டச் பண்ணாமல் இருக்கணும். ஏ சத்யா, அடுத்து என்ன பீரியடு? தெரில விஷ்ணு, ஃப்ரீ பீரியடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் சத்யா, இன்னைக்கு என்ன ஃப்ரீ பீரியட் இருக்க போகுது? இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம். இன்னைக்கு தான் எனக்கு பர்த்டே. ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க, சரியா? ஓ அப்படியா, நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.